உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், இலையினால் விநாயகரை அர்ச்சனை செய்தாலோ அல்லது வன்னி விநாயகரை சுற்றி வந்து வழிபட்டாலோ தீவினைகள் விலகும் என்பது ஐதீகம். அன்பர்கள் மனதிலே இந்த கருத்தை நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 8/8/2025 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் ஆடி 23வது நாள். இன்றைய விசேஷம் ஆடி பௌர்ணமி, திருவோண விரதம், வரலட்சுமி விரதம், திருமாலி சோழி, கள்ளழகர், வெண்ணெய்த்தாழி, சேலம் செவ்வாய்ப்பேட்டு மாரியம்மன் தேரோட்டம், பட்டினத்தார் குரு பூஜை, ஆலவந்தான் திருநட்சத்திரம், சதுர்தசி திதி. இன்றைய நெல்லை நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 12:15 1:15 வரை, 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி சதுர்தசி மதியம் 2:31 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம் மாலை 3:47 வரை. யோகம் சித்த மரண யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை, புனர்பூசம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், சுக்கிர தோஷமும் நீக்கும் பரிகாரம். நவகிரகங்களில் சுக்கிரன் மட்டும்தான் தன் தசையில் 20 ஆண்டுகள் உலா வருவார். சுக்கிரன் வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானவர். உலகப்பற்றே சுக்கிரனால தான் ஏற்படுகிறது. ஜோதிட விதியில் உள்ளது, ஒரு பொருளின் மீது பற்று உண்டாக காரணமானவர் சுக்கிரன் தான். பொருள்களின் மீது பற்று உண்டாகும் போது துன்பம் விளைவது உறுதியானது. இந்த விவாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜோதிட ரீதியாக சுக்கிரன் திருமணத்திற்கு காரணமானவர். கலஸ்திரம் அதாவது குடும்பஸ்தானத்திற்கு காரணமாய் விளங்குகின்ற சுக்கிரன் நீச்சம் அடைவதால் ஏற்படும் சிரமத்தையும் அதற்கு உண்டான பரிகாரத்தையும் இந்த பதிவிலே நாம் இப்பொழுது காணலாம். சுக்கிரன் நீச்சம் அடைந்தவர்களுக்கு தாமதமாய் திருமணம் நடைபெறும். மேலும் வாழ்க்கையிலே மனைவி இடத்திலே அதிக பாசம் பிடிப்பு வராது. வெளி தோற்றத்துக்கு வேண்டுமானால் அவர் மனைவி மக்களிடம் அதிக பாசத்தோடு வாழ்வதைப் போல நடிப்பார். சுக்கிரன் நீச்சம் பெற்றவர் எப்படிப்பட்ட குணத்தோடு வாழ்வார் என்பதையும் அவர் எப்படிப்பட்ட வரன் தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பதிவிலே கூடுதலாய் நாம் காண இருக்கின்றோம். சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உழைப்பிலே உறுதி உள்ளவர், மிகவும் நம்பிக்கையுடன் கடன்படாமல் வாழ்வார். இவருக்கு சினிமா, நாடகம், சங்கீதத்தின் மீது அதிகமான பற்று ஏற்படார். எனவே இப்படிப்பட்டவர்களை பெண்கள் ஜாதகத்தை நன்கு பரிசீலித்து தனக்கு தகுந்தால் போல் தேர்வு செய்ய வேண்டும். சுக்கிரன் பலம் குறைந்தவர்கள் பரிகாரத்தால் நிறைவான பலனை அடையலாம். என்னிடம் ஜாதகம் பார்த்தவர்கள் சுக்கிரன் நீச்சத்திற்கு தகுந்த மணமகளை தேர்ந்தெடுத்து அதற்கு செய்து கொண்ட பரிகாரத்தால் நிம்மதியாய் இருக்கிறார்.
சுக்கிரன் நீச்சத்தால் வரும் பாதிப்புகளை குறைக்கும் பரிகாரத்தை இப்பொழுது நாம் காணலாம். முதலாவது பரிகாரம், சுக்கிரன் நீச்சம் அடைந்தால் அந்த தோஷத்திற்கு சம்பந்தப்பட்டவர் அல்லது அந்த குடும்பத்தார் இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை தோறும் அஷ்டலட்சுமி வழிபாடு செய்து வரவேன். அதாவது வெள்ளிக்கிழமையில் ஏழை எளிய பெண்களுக்கு துணிமணிகளை தானம் செய்யலாம், அல்லது திருமணத்திற்கு பண உதவி செய்யலாம், அல்லது ஏழை பெண்கள் இருவருக்கும் மாங்கல்ய தானம் செய்யலாம். இதனால் சுக்கிரனின் நீச்சத்தன்மை மாறும். இந்த பரிகாரத்தை வசதி உள்ளவர்கள் மட்டுமே செய்து கொள்ள முடியும். இரண்டாவது பரிகாரம், வசதி வாய்ப்பு இல்லாதவர். சுக்கிரன் நீச்சம் பெற்றார். 27 வெள்ளை மொச்சை பயிரை எடுத்து வெள்ளை துணியிலே முடிந்து பூஜை அறையிலே வைத்து நல்ல மனைவி அமைய வேண்டும் என்று சுக்கிரனிடம் வேண்ட நற்பலன்கள் ஏற்படும், நல்ல மனைவி அமைவார். மூன்றாவது பரிகாரம், சுக்கிரன் நீச்சம் பெற்று திருமணம் செய்து கொண்டவர்கள் 27 வெள்ளை மொச்சை பயிரை எடுத்துக்கொண்டு வெள்ளை துணியிலே முடிந்து கணவன் மனைவி தலையினிலே தனித்தனியாக வைத்து தைக்க வேண்டும். மேலும் சுக்கிர தசை நடப்பவர்கள் 27 வெள்ளை மொச்சை பயிரை எடுத்து வெள்ளை துணியிலே முடிந்து பூஜை அறையில் வைத்து வணங்கி வர சுக்கிர தசை லாபம் தரும். இது அனுபவ பரிகாரம். நாளைய தினம் இழந்த செல்வத்தை மீட்டு தரும் பைரவர் வழிபாடு. அதற்கு பொருத்தமான பரிகாரத்தை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் விளங்குகின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கொண்டு பிறருக்கு வழிகாட்டவும் தனக்கு வழி தெரிந்து கொள்ளவும் இந்த ரகசிய குறிப்புகள் உங்களுக்கு உதவி செய்கின்றன. இதில் இன்று நாம் எடுத்துக்கொண்ட பாவம் 5ஆம் பாவம். ஒரு ஜாதகத்திலே லக்னத்தில் இருந்து எண்ணி வர 1ஆம் பாவம் லக்னம், 2ஆம் பாவம் தனம் குடும்பம் வாக்கு, 3ஆம் பாவம் தைரியஸ்தானம், 4ஆம் பாவம் சுகஸ்தானம் என்று கூறி இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பாவம் 5ஆம் பாவம். இதை புத்திரஸ்தானம் என்றும் அழைப்பார்கள், பூர்வீக ஸ்தானம் என்றும் அழைப்பார்கள், முந்தைய பிறவியை சுட்டி காட்டுகின்ற ஸ்தானம் என்று அழைப்பார்கள், குல தெய்வத்தை சுட்டி காட்டுகின்ற பகுதி என்று அழைப்பார்கள், அதிர்ஷ்டத்தை சுட்டி காட்டுகின்ற பகுதியும் என்று கூறுவார்கள். இப்படிப்பட்ட 5ஆம் பாவம் இன்றைய தினத்திலே எந்தெந்த கிரகங்கள் அந்த 5லே உட்கார்ந்தால் என்னென்ன பலன் என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5லே சூரியன் இருக்க பிறந்தவர்கள் கரு சிதைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. தகப்பனுக்கு சுகம் இல்லை, பிள்ளைகளால் தகப்பனால் பிரச்சனையை சந்திப்பார். 5இல் செவ்வாய் இருந்தால் புத்திர தோஷம் உண்டாகும், உடனடியாக குழந்தை பிறக்காது. கரு சிதைவு உண்டாகும், குழந்தை பிறந்தால் பிரச்சனைகள் ஏற்படும். காலதாமதமாய் குழந்தை பிறக்கும். சில பிள்ளைகள் நன்றி கெட்டவர்களாக இருப்பார். சூரியன் செவ்வாய் கூடிய 5இல் இருக்க தீமையான பலன்கள் நடக்கும். சுபர் பார்வை கெடு பலன் குறை. 5லே சனி இருக்க கடுமையான புத்திர தோஷம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் ஏற்படாமல் தடை செய். மீறி குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தையாய் அமையாது, அதிகமாய் குழந்தைகள் பிறக்காது. ஆனால் சனி ஆட்சி உச்சம் பெற்றால் ஜாதகருக்கு நன்மை உண்டாகும். 5லே ராகு கேது யாராவது ஒருவர் இருந்தால் புத்திர தோஷம் உண்டாகும். இதையே நாகதோஷமும் என்றும் சொல்லுவார். 5லே கேது இருந்தால், கேது 5லே இருக்க உடலிலே அறுவை சிகிச்சை அவசியம் நடைபெறும், குழந்தை வாக்கியம் தடைப்பெறும். ஆனால் குழந்தை பிறந்தால் எந்த பிரச்சனையும் தராது, அதிக ஞானம் புத்தியுடைய குழந்தை பிறக்கும். நாளைய தினம் 5இல் புதன் இருந்தால், சந்திரன் இருந்தால், சுக்கிரன் இருந்தால், குரு இருந்தால் என்னென்ன என்பதை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், சிம்மத்திலே நுழைகின்ற புதன். 5 ராசிக்காரர்களுக்கு 3 ராசிக்காரர்களுக்கு பொற்காலம். ஆகஸ்ட் 30 முதல் நல்ல நாட்கள் ஆரம்பம். ஜோதிடத்திலே புதன் கிரகங்களின் அதிபதியாய் கருதப்படுவது வணிகம், தர்க்கம் மற்றும் புத்திசாலித்தனம், கல்வியின் முக்கியமான ஒரு காரணியாய் புதன் இருப்பார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைவார்.
அதன்படி வரும் ஆகஸ்ட் 30 வரை புதன் சிம்ம ராசியிலே பெயர்ச்சி அடைந்து செப்டம்பர் 14 வரை அதே ராசியிலே நீடித்து பயணத்தை தொடங்குவார். சிம்மத்தின் அதிபதி கிரகங்களின் ராஜாவான சூரியனுக்கும் இடையே நட்பு உணர்வு உள்ளது. சிம்மத்தில் புதன் பெயர்ச்சி அடைவதால் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த ராசிக்காரர்கள் பலன் பெறுவதோடு வணிகத்திலும் தொழிலிலும் முன்னேற்றத்தை பெறுவார்கள். புதன் பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்கள் பயனடைவார் என்பதை தெரிந்து கொள்வோம். முதலிலே கடக ராசிக்காரர்களுக்கு புதன் பெயர்ச்சியால் நல்ல பலன்களை பெறலாம். இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை பெறலாம். வணிக வெற்றியை பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளது. சிக்கிய பணத்தை திரும்பி பெறுவதன் மூலம் நிதி நிலைமையை வலுப்படுத்தலாம். திருமணம் நிச்சயிக்கப்படும். நல்ல முதலீட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். இரண்டாவது ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் பெயர்ச்சியால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலையிலே பதவி உயர்வு மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெறலாம். பயனும் நன்மை பயக்கும் வேலை தேடுபவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாய் இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடும். செல்வங்களும் அதிகரிக்கும். மூன்றாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு புதனின் பெயர்ச்சி நன்மையை பயக்கும். புதனின் பெயர்ச்சியால் தாக்கத்தால் உங்கள் ஆளுமை மேம்படும். புத்திசாலித்தனத்தின் பலத்தால் வேலையில் வெற்றி பெறுவதிலும் பணம் சம்பாதிப்பதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மத செயல்களிலே பங்கேற்பீர்கள். பண ஆதாயம் உண்டாகும். புதிய வருமானம் ஆதாரங்கள் உருவாக்கப்படும். மேலும் சில முக்கியமான வேலைகளில் வெற்றி பெறலாம். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையிலும் மாலையிலும், குறிப்பாக ஆகஸ்ட் மாத பலாபலன்களை எப்பொழுது வேண்டுமானாலும், ஏற்கனவே 12 ராசிக்காரர்களுக்கு பலாபலன்கள் வெளியிடப்பட்டது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி கடைசி பகுதி 6வது பகுதி, அந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும், எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு ராசியினுடைய பலாபலனையும் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும். கேட்ட இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும். விலை உயர்ந்த ஆபரணத்தை வாங்குவீர்கள். மனைவி வழியிலே ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும். கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். விலை உயர்ந்த ஆபரணத்தை வாங்குவீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே ஆதரவு பெருகும். வியாபாரத்திலே புது ஒப்பந்தங்கள் லாபம் உண்டா. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும். அதனால் மகிழ்ச்சி உண்டாகும்.
நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலை இருந்தபடி இருக்கும். மற்றவுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. தந்தையுடன் இணக்கமாய் நடந்து கொள்ளும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவு ஏற்படும், அதனால் மகிழ்ச்சியே உண்டாகும். நேரத்திற்கு சாப்பிடாத முடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலை இருந்தபடியாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் மற்றவுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையுடன் இணக்கமாய் நடந்து கொள்ளும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருக்க வேண்டும். பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் அவர்கள் இயக்க வேண்டும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணையை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனின் தொடர் நிலை வழிபாடு ஒன்று மட்டுமே உதவி செய்யும். கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை. சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். நன்மை நடக்கும் நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். நன்மை நடக்கின்றன. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். புது முடிவுகளை எடுப்பீர்கள். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தால். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சியா உண்டாக்கும் நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். புது முடிவுகளை எடுப்பீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தார். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சியுடன் இருக்கின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறை குறை எடுத்து சொன்னால் கோபப்படாது. வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும். பொறுமை தேவைப்படுகின்றன. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறை குறைகள் எடுத்து சொன்னால் கோபப்படாதீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமை தேவைப்படுகின்ற நாள். கவனம் தேவை. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை. உறவினர்கள் மதிப்பார்கள். வியாபாரத்தின் புது தொடர்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். கனவு நனவாகின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். உறவினர்கள் மதிப்பார்கள். வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். கனவு நனவாகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புத்திசாலித்தனமாய் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடியும். பயணங்கள் சிறப்பாய் அமையும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும். நிறைவான நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலித்தனமாய் பேசி காரியங்களை சாதிப்பீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொத்து வாங்குவதும் விற்பதும் லாபகரமாய் முடியும். பயணங்கள் சிறப்பாய் அமையும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும். நிறைவான நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சவால்களில் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்களை தேடி வந்து பேசுவார்கள். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாள்.
மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்களின் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார். பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எதையும் சாதிக்கின்ற நாள். தன்னம்பிக்கை பிறக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சாதிக்கின்ற நாள். தன்னம்பிக்கை பிறக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவது. விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்கள் உங்களை மதிப்பார்கள். முயற்சிகள் பலிதமாகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார். முயற்சிகள் பலிதமாகின்றன. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாராது என்றிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மதிப்பு உயரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மகிழ்ச்சி ஏற்படுகின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாராது என்றிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். உறவினர் நண்பரிடம் மதிப்பு உயரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மகிழ்ச்சி ஏற்படுகின்றன. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.